ஹலோ 12th ஸ்டாண்டர்ட் பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சாப்டர் 7 தான் பார்க்க போறோம். அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸசைஸ் 7.6 வரைக்கும் இருக்கிற எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஆல் எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம எக்ஸசைஸ் 7.7ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டீங்களா? ஸோ என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல பார்த்தோன்னு கிளியரா இருக்கீங்களா? ஸோ அப்படி இருந்தால் தான் நம்ம இந்த சாப்டர் இதோட வந்து ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூட்டி மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ முக்கியமாக அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ், அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் தான் நம்ம வந்து ப்ரீவியஸ் செஷன்ல பார்த்துருந்தோம். ஸோ ஒரு குட்டி ரீகால் ப்ரீவியஸ் செஷனோடது. ஸோ ப்ரீவியஸ் செஷன்ல நம்ம என்ன பார்த்தோம்? எங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு கிராஃப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ கண்டுபிடிக்கிறதுனால நம்ம எங்க அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முக்கியமான அப்ளிகேஷன் வந்து அதோட அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸ், அதாவது லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் யூஸ் பண்றோம். எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட்ஸ்னா என்ன? மேக்ஸிமம் அண்ட் மினிமம். ஸோ அதுல 2 டைப்ஸ் பார்த்தோம். அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் மினிமா, லோக்கல் மேக்ஸிமா அண்ட் மினிமா. இல்லையா? பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒரு பாயிண்ட் வந்து எங்க மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாவே நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவை ஈக்குவல் டு 0ன்னு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸுக்கும் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் ப்ரீவியஸ் கிளாஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸ்டேஷனரி பாயிண்ட்னா என்ன? f dash of x ஈக்குவல் டு 0ன்னு பண்றது தான் ஸ்டேஷனரி பாயிண்ட். ஸோ இதுவே f dash of x ஈக்குவல் டு 0வும் ஸோ அதோட டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற கண்டிஷனும் சேர்ந்து வர்றது தான் என்னது? கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ எல்லா ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸுமே கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். அதோட அடிஷ்னலா எங்கெங்கெல்லாம் f dash of x does not defined எக்ஸிஸ்டா இருக்கோ அந்த பாயிண்ட்ஸுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டிஷன் கீழே வருது. சரி, கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? லோக்கல் எக்ஸ்ட்ரீமம்ஸ், லோக்கல் இதுவும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கண்டிப்பா அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் மினிமா கண்டுபிடிக்கணும்னா அது ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வலா இருக்கணும். ஸோ ஈவன் அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் மினிமானா டோட்டல் ஃபங்க்ஷனுமே எங்க மேக்ஸிமம் வேல்யூ இருக்கு, மினிமம் வேல்யூ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ அதுல முக்கியமா வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவை நம்ம யூஸ் பண்ணோம். ப்ரீவியஸ் செஷன்ல இதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ வந்து அந்த கிராஃபோட நேச்சரை வச்சு ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? f dash of x ஈக்குவல் டு 0 கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சு அது மினிமமா மேக்ஸிமமாங்கிறத அதோட நேச்சர், லெஃப்ட் சைடில் இருக்கிற பாயிண்ட்டும் ரைட் சைடு இருக்கிற பாயிண்ட்டும் f dash of x என்ன கொடுக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? மேக்ஸிமமா மினிமமான்னு கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த செஷன்ல அதை விட ஈஸியா எப்படி மேக்ஸிமா அண்ட் மினிமாவை ஃபிகர் அவுட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இங்க மெயின்லி நம்ம செகண்டோட டெரிவேட்டிவை வச்சு என்ன அப்சர்வேஷன், அந்த கிராஃபோட நேச்சர் என்ன அப்படிங்கிறது எப்படி நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த செஷன்ல பார்க்க போறோம். வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம செஷனுக்குள்ள போயிடலாமா? எஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்ளிகேஷன் ஆஃப் செகண்ட் டெரிவேட்டிவ் தான். சரியா? ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் செகண்ட் டெரிவேட்டிவ். ஸோ இதுல வந்து கான்கேவிட்டி, கான்வெக்சிட்டி, ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்ஸ், இதுதான் வந்து நம்ம ரொம்ப முக்கியம். பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். சரியா? ஸோ நம்ம செகண்டோட டெரிவேட்டிவ் வந்து எக்ஸிஸ்டா இருக்கு அப்படின்னா 2 விஷயத்த கேரண்டி பண்ணுது. ஸோ f of xங்கிற கிராஃபை நான் வரைஞ்சிட்டேன். ஸோ நார்மலி f dash of f of x வந்து நம்ம f dash of x கண்டுபிடிக்கிறோம்னா ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் அதெல்லாமே கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ நம்ம கான்கேவிட்டியா, கான்கேவ் அப்வேர்டா டவுன்வேர்டா அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன சொல்லுது? இந்த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் சொல்லுது. ஸோ இப்போ நான் ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கேன், இங்க பாருங்களேன். சரியா? இங்க நான் ஒரு கிராஃப் வரைகிறேன். சரியா? ஸோ இங்க பாருங்களேன், இந்த கிராஃப் ஆக்சுவலி ஸோ எங்கிருந்து வந்து கான்கேவ் அப் பண்ண நேச்சர் ஆரம்பிக்குது. ஸோ இது வரைக்கும் இது கான்கேவ் டவுனா, ஸோ டவுன்வேர்ட்ல இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் இது கிராஜுவலி கான்கேவ் அப்பா மாறுதா. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வரைக்கும். சரியா? ஸோ இந்த பாயிண்ட் வரைக்குமே இது எந்த நேச்சர்ல இருக்கு? எஸ், C1 to C2 it is concave downward. ஸோ இங்க இருந்து இங்க கான்கேவ் upward இல்லையா? ஸோ இங்க இருந்து இங்க கான்கேவ் டவுன்வர்ட். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்றாங்க. ஸோ எந்த பாயிண்ட்ல இது கிராஜுவலி டவுன்வர்ட் நேச்சர்ல இருந்து அப்வர்ட் நேச்சருக்கு மாறுதோ அந்த பாயிண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்றாங்க. சரி, இப்படி கொடுத்திருக்கிற y ஃபங்க்ஷன் y is equal to f of xங்கிற ஃபங்க்ஷன்ல ஸோ நான் எப்படி இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிப்பேன்? தட் இஸ் ஒன் கொஸ்டின், ரைட்? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கிராஃபுக்கு நீங்க f dash of x கிராஃப் கண்டுபிடிக்கிறீங்க. சரியா? ஸோ இந்த எக்ஸுக்கு
நீங்க f dash of x கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு கிராஃப் வரைவீங்க. ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸை கொடுக்குமா இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸை வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம்? ஸோ f of x. ஸோ f dash of x கண்டுபிடிக்கிறீங்க, அந்த f dash of xக்கு கிராஃப் வரைகிறீங்க. ஸோ அதோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் தான் என்னவா இருக்கும்? பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஸோ அதாவது f double dash of x நான் இங்கே எழுதுறேன். ஸோ f double dash x is equal to 0. f double dash x is equal to 0 பண்றீங்க இல்லையா? ஸோ இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸுக்கு சில வேல்யூஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுதான் என்னது? பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. சரியா? ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன்? f dash of xக்கு கிராஃப் வரைகிறேன் அப்படின்னா, ஸோ ஐ வில் ட்ரா கிராஃப் ஹியர். ஸோ இப்படி வரைகிறேன். சரியா? ஸோ இது f dash of x ஓட கிராஃப் அப்படின்னா, ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஓகே, பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. இன்ஃப்ளெக்ஷன். சரிங்களா? ஸோ இது வந்து இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து இன்க்ரீசிங் நேச்சர்ல இருக்கும், எங்கெங்கெல்லாம் இன்க்ரீசிங் நேச்சர்ல இருக்கும், ஸ்லோப் வந்து பாசிட்டிவா வருதோ, எங்கெங்கெல்லாம் இந்த f dash of x கிராஃபோட ஸ்லோப் பாசிட்டிவா வருதோ, ஸோ அந்தந்த பாயிண்ட்ல வந்து என்ன கான்கேவ் அப்புன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அப்படி இல்லாம நெகட்டிவா வருது கான்கேவ் டவுன். ஸோ அப்போ நான் என்ன மீன் பண்றேன்? இந்த f dash of xக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன், ரைட்? ஸோ அப்போ கான்கேவ் அப்பா டவுனான்னு பாக்குறது எப்படி? இங்க பாருங்க, f dash of x வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். எங்க f dash of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இங்க பாருங்க, இந்த இடத்துல இன்க்ரீசிங் ஆகுதா? ஸோ இந்த இடத்துல இந்த இன்டர்வெல்ல ஆக்சுவல் f of x கிராஃப் வந்து கான்கேவ் என்ன சொல்லலாம், கான்கேவ் அப்பா இருக்கும், கான்கேவ் அப்பா இருக்கும். ஸோ இந்த இன்டர்வெல்ல ஆக்சுவல் கிராஃப் வரைஞ்சனா அது கான்கேவ் அப்பா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த அடுத்த இன்டர்வெல்ல கான்கேவ் டவுனா இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது ஐடியா. ஸோ f dash of x எங்க இன்க்ரீசிங்கா இருக்கோ அங்க வந்து கான்கேவ் அப், f dash of x எங்க டிக்ரீசிங்கா இருக்கோ அங்க கான்கேவ் டவுன். இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த f dash of x அதாவது ஸோ எங்க நான் சொன்ன முன்னாடி f dash of xக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறீங்க, அது பாசிட்டிவா இருக்கணும்னு சொன்னா, அப்போ f dash of xக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சா என்னது? f double dash of x. ஸோ அது வந்து பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா, f double dash of x பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இட் இஸ் கான்கேவ் அப். f double dash of x வந்து என்னது லெஸ் தென் 0வா இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கான்கேவ் டவுன்வர்ட். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் பார்த்துக்கணும். இதுவே f double dash of x is equal to 0ன்னு வரும்போது ஸோ நமக்கு கிடைக்கிற x வேல்யூஸ் எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்க? பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. சரியா? ஸோ இவ்வளோ தாண்டாக்கனா இந்த ஃபுல் கான்செப்ட்ல இருக்கிற கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் சில விஷயம். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்ஸ் நான் என்னன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனுக்கு லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் பார்க்கும்போது ஸோ நமக்கு எப்படி இருக்கும்? கான்கேவ் அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் நேச்சர்ல இருக்கும். அண்டர்ஸ்டுட்? யா. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஜஸ்ட் லுக் இன் டு இட். ஸோ டிட்டர்மைன் த இன்டர்வல்ஸ் ஆஃப் கான்கேவிட்டி. கான்கேவிட்டியோட இன்டர்வல்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபார் த ஃபங்க்ஷன் f of x. சரியா? ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படி இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்கணும், ரைட்? சரி, ஸோ அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா f double dash x equal to 0ன்னு போடணுமா? ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனுக்கு லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் அது என்ன வேல்யூ கொடுக்குது, f double dash of x என்ன வேல்யூ கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கான்கேவ் அப்வர்ட் டவுன்வர்ட் வரும். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்ஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் நான் இன்டர்வலை பிரிக்கணும், ரைட்டா? ஸோ சால்வ் பண்ணலாமா? x minus 1 the whole cube, x minus 5. சரியா? ஓகே டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? f dash of x. ஸோ இதை வந்து யூவியில் சால்வ் பண்ணுறேன்னா ஸோ வாட் it is 3 into x minus 1 to the power 2 into, ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு, x minus 5 அப்படி இருக்கும். ஸோ ப்ளஸ் x minus 1 அப்படியே இருக்கும், x minus 3 அப்படியே இருக்கும். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 5. ஸோ இப்போ நம்ம f double dash of x பண்ண அப்படின்னா இங்கே என்ன கிடைக்கும்? 3 2s are 6, 6 x minus 1 to the power 1. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. ஸோ x minus 5 அப்படியே இருக்கும், ப்ளஸ் 3 into x minus 1 அப்படியே இருக்கும், minus 1 the whole square. ஸோ x minus 5 வந்து 1, ரைட்? ஸோ இட்ஸ் ப்ளஸ் x minus 1 the whole cube. சால்வ் பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு?
So I'm taking x minus 1 as common. So அப்போ இங்க என்ன ஆகும் 6x minus 6 5s are 30. Okay, plus 3 into x minus 1 மட்டும் இருக்கும் 3x minus 3. Okay, plus x square minus 2 x square minus 2x plus 1. Okay, so bracket close. Okay, let's try in a different way. So இது ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கு. ஸோ இதை விட இன்னுமே சிம்பிளாக சால்வ் பண்ணலாம் இந்த இடத்துல. ஓகே, ஸோ let me solve it. So what we get 3 into 3 2s are 6 x minus 1 into x minus 5 plus 3 x minus 1 the whole square, அதை differentiate பண்ணா 1 plus 3 into x minus 1 square. Okay, so இங்கிருந்து நாம எதை காமன் எடுக்கிறோம் x minus 1 காமன் எடுக்கிறோம். So what you getting 6 into 6x minus 30 plus 3x minus 3 plus x minus 1 காமனாக எடுத்துட்டோம்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா plus 3x. Okay, plus 3x minus 3 you get. Understood. So இப்போ x minus 1 into previously நம்ம சால்வ் பண்ணும்போது இது வரல இல்லையா I thought இங்க okay fine, I thought இங்க cube ன்னு போட்டேன், sorry it's my mistake. Okay fine, so that's what. Okay, understood. So இப்போ என்ன வரும் it's 12x minus 36. எல்லாமே மைனஸ்ல தான் இருக்கு. Yes, அப்போ which is equal to 12 காமனாக எடுத்தீங்கன்னா x minus 1 into x minus 3. So point of inflection கண்டுபிடிக்கணும். f double dash x is equal to 0 பண்ணுவீங்களா? So இங்க என்ன வந்துருச்சு 12x minus 1 into x minus 3 is equal to 0. So அப்போ x minus இப்போ x is equal to 0, x is equal to 1 ஒரு ஆன்சரும், so x is equal to 3 ஒரு ஆன்சரும் வருமா? Yes, so இது ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். So x is equal to 1 3 or points of inflection of given graph. என்ன graph? f of x. Okay, sorry, அப்போ let me insert a page. ஸோ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் ஒரு பாலினாமியல், அது எல்லா ரியல் வேல்யூலையும் டிஃபைன் ஆகுதுன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ எக்ஸ் டிஃபைன்ட் இன் ஆல் ரியல் வேல்யூஸ். ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம்? ஸோ யூ கேன் ரைட் லைக் திஸ். ஸோ நம்ம இன்டர்வல் இப்போ வரைய போகிறோம் இல்லையா? யா, ஸோ அப்போது இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எல்லா வேல்யூஸுமே வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ நமக்கு இங்கே 1 3 தானே பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். 1 this is 3. ஓகே, done. இப்போ நம்ம இன்டர்வல் ஆஃப் கான்கேவிட்டி கண்டுபிடிக்கணும் சரியா? ஸோ யூ ரைட் இன்டர்வல். ஸோ எஃப் டபுள் டேஷ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கண்டுபிடிச்சி எக்ஸோட பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி, ஸோ இன்டர்வலில் நம்ம இன்டர்வல் ஆஃப் கான்கேவிட்டி என்னென்னு போடுவீங்க? மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 1, ஸோ 1 கமா 3 1, 3 கமா இன்ஃபினிட்டி 1. ஸோ இதில் நம்ம சைன் ஆஃப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் பார்க்கணும் சரியா? ஸோ எஃப் டபுள் டேஷ் எக்ஸோட வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் அது அந்த எக்ஸ்பிரஷன் எடுத்து எழுதிக்கோங்க. 12 எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 3. ஸோ இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தானே, கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கா? ஸோ அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட சைன் இந்த இன்டர்வல் எப்படி இருக்கும்? இந்த வேவ் கர்வ் போட்டு சால்வ் பண்ணலாம் சரியா? ஸோ வேவ் கர்வ் எங்கே மேலே இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ், கீழே இருந்துச்சுன்னா நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ். இந்த மாதிரி நீங்கள் கர்வ் வரையணும் அப்படின்னா அது குவாட்ரட்டிக்காக இருக்கணும். ஸோ அதோட ரூட்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சி பிளாட் பண்ணிடுவீங்க. முக்கியமாக அதோட கோஎஃபிஷியன்ஸை வந்து பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் இதே கர்வை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ எங்கெங்க இந்த ரைட் மோஸ்ட் வேல்யூ பாசிட்டிவ், ஸோ இங்கே நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ்னு வரப்போகுது சரியா?
ஸோ இந்த இன்டர்வல்ல இது என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ். சரியா? ஸோ பாசிட்டிவாக இருக்கிறது எல்லாமே என்னது, அது கான்கேவ் அப்வர்டுன்னு சொல்லலாமா? எஸ். ஸோ கான்கேவிட்டி எப்படி இருக்கு? கான்கேவ் அப்வர்டு. சரியா? ஸோ திஸ் இஸ் கான்கேவ் டவுன்வர்டு. ஸோ இந்த இடத்துல டவுன்வர்டு, இந்த இடத்துல கான்கேவ் upward. சரியா? So this is how you solve the question. சரியா? Fine. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, okay. So next question. So இப்படிதான் இந்த previous question solve பண்ணுவீங்க. questionல கேட்டதெல்லாம் கண்டுபிடிச்சோம் இல்லையா? So determine the interval of concavity. So அது மட்டும் இல்லாம points of inflection கண்டுபிடிக்கணும் இருந்துச்சு அப்படின்னா இல்லையா? சரி. ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? சேம். இங்கே நம்ம என்ன பண்ணணும், இன்டர்வல் ஆஃப் கான்கேவிட்டி கண்டுபிடிச்சு ஸோ அது கான்கேவ் அப்போவர்டா டவுன்வர்டாங்கிறத கான்கேவிட்டியை எழுதணும். சரியா? ஸோ y இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் சைன் எக்ஸா. ஸோ இப்போ y டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்பீங்களா? எஸ், y டேஷ் கண்டுபிடிச்சிட்டா என்ன, எங்கே ஒரு கான்ஸ்டன்ட் 0. சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் காஸ் எக்ஸ். ஸோ y டபுள் டேஷை போடும்போது யூ வில் பி கெட்டிங் வாட், மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு வருமோ? Okay. So what it is? Y double dash. So y double dash எப்போ equal to 0 னு பார்க்கணும். So எப்போ equal to 0? So இங்க நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா என்ன வருது? sin x so we will be getting sin minus sin x equals to 0. எப்போ sin x equal to 0 வா இருக்கும்? x is equal to எப்போ 0, pi, பின்ன 2 pi, 3 pi, 4 pi இந்த மாதிரி இடத்துல தானே sin will be 0, right? ஸோ அப்போ நம்ம sin வந்து n piன்னு போட்டுக்கலாமா? where n is equal to, where n is an integer. okay, சரி, ஓகே. ஸோ இதெல்லாமே பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்ஸாக இருக்கும். எக்ஸு n பையா இருக்கிறது தான் வந்து எனது பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஹியர் வி வாண்ட் டு ஃபைண்ட் த இன்டர்வல் ஆஃப் கான்கேவிட்டி. ஸோ நிறைய n பை வரும் இல்லையா? ஸோ நான் இப்போ ஒரு சைக்கிள் மட்டும் எடுத்துக்கிறேன். லெட்ஸ் கன்சிடர் இந்த இன்டர்வல் மைனஸ் பைல இருந்து பை. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் சைக்கிள் வரும் இல்லையா? ஸோ இந்த அதாவது ஸோ மைனஸ் ஸோ மைனஸ் பை, இது ப்ளஸ் பை. சரியா? ஸோ நார்மலி சைன் எக்ஸோட கர்வ் வந்து இப்படி தான் இருக்கும் இல்லையா? சைன் எக்ஸோட கர்வ் இப்படி தான் இருந்திருக்கும். சரி, ஃபைன். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம இங்கே y டபுள் டேஷ் ஆஃப் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதை நாம ரெண்டு இன்டர்வல்ல பிரிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஒரு ஃபுல் சைக்கிள் மைனஸ் பைக்கமா பை எடுத்துக்கிறேன். ஸோ மைனஸ் பையிலிருந்து 0 வரைக்கும். ஸோ இது வந்து எப்படி இருக்கும்? இந்த y டபுள் டேஷ் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ், ரைட்? ஏன்னா ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலி இது வந்து மைனஸ் சைன் எக்ஸ் தான் வந்து கிராஃப் இப்படி இருக்கும். இதுவே வெறும் சைன் எக்ஸோட கிராஃப் எப்படி இருந்திருக்கும்? ஸோ இப்படி தானே இருந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் லுக் லைக். இப்படி இருந்திருக்கும், ரைட்? ஸோ இதுதானே நார்மல் சைன் எக்ஸோட கிராஃப். நான் இங்கே முன்னாடி மைனஸ் போட மறந்துட்டேன். ஸோ y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ் கிராஃப் இப்படியும், y இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் கிராஃப் எப்படி இருக்குமா? ஸோ இப்போ பாசிட்டிவ்ல தானே இருக்கு ஆக்சுவலி. எஸ். ஸோ மைனஸ் பை கமா 0. நீங்கள் நார்மலாக ஏதாவது ஒரு வேல்யூ போட்டு பாருங்க. மைனஸ் பை பை டூ மைனஸ் 1, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1 தானே மாறும். இட்ஸ் பாசிட்டிவ். ஸோ அப்போ இங்கே கான்கேவ் அப்புன்னு போட்டுக்கலாமா? ஸோ இதுவே இந்த இன்டர்வல்ல பை 0 கமா பைல ஸோ y டபுள் டேஷோட வேல்யூ இஸ் லெஸ் தென் 0. தட் இஸ் கான்கேவ் டவுன்வர்ட். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இந்த பர்டிகுலர் இடத்துல எது பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்? இந்த 0 தானே. இப்போ 0 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 தான் வரும். சரியா? ஸோ 3 0 கமா 3 இஸ் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஸோ வேற என்னென்ன பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் பார்த்தோம்னா, ஸோ வேற என்ன வேல்யூ? ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் என்ன எழுதணும்? எக்ஸ் மட்டும் போட்டால் பார்த்தாது, ஒய்யும் நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? நெக்ஸ்ட் அடுத்த இன்டர்வல் பார்த்தீங்கன்னா ஸோ n பை அதே மாதிரி. ஸோ யூ கேன் ரைட் இட் அஸ்
n pi comma n plus 1 pi னு போட்டுக்கலாம். இதான் ஜென்ரலா எழுதியிருக்கேன். சரியா? This is what? This is intervals of concavity for all n belongs to integer. Okay, so such that point of inflection என்னவா இருக்கும்? n pi comma 3 is the point of inflection. It's the point of inflection. So எல்லாம் n belongs to what? எல்லாம் pi belongs to எல்லாம் n belongs to integer. சரியா? ஸோ n எல்லாமே இன்டீஜருக்கு வர ஒரு வேல்யூவா எடுத்துக்கும். ஸோ இங்கே நிறைய இன்டர்வல்ஸ் வரும். ஸோ அதனால இப்போதைக்கு ஒரே ஒரு இன்டர்வலை மட்டும் இப்படி காமிச்சிருக்கு. ஸோ அதோட கான்கேவிட்டியோட இன்டர்வல்ஸ் வந்து இது. ஸோ ஒவ்வொரு இன்டர்வல்ஸ்லையுமே அது கான்கேவ் அப் டவுன்வர்டு மாறி மாறி வந்துட்டு இருக்கும். ஸோ பாயிண்ட் ஆஃப் கான்கேவிட்டி பார்த்தீங்கன்னா ஸோ n pi கமா n pi இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 தானே வருது ஒய்யோட வேல்யூ. ஸோ அப்போ n pi கமா 3 இஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் எழுதுவீங்க. சரியா? ஸோ இந்த எக்ஸசைஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் கான்செப்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரீமா யூசிங் செகண்டோட டெரிவேட்டிவ். ஸோ இப்போ நார்மலி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நார்மலி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது fy is equal to f of x. ஸோ நம்ம f dash of x-ஐ வந்து ஈக்குவல்ஸ் டு 0ன்னு போடும்போது நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? ஸோ we will get the extremum points. இல்லையா? we will get extrema points நமக்கு கிடைக்கும். ரைட்? ஸோ இந்த பாயிண்ட்டை C1 எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்டை C2 எடுத்துக்கலாம். சரியா? இப்போ C1 f dash of C1 f dash of C2. ஸோ இந்த பாயிண்ட் ஆக்சுவலி ஸோ மேக்ஸிமமா மினிமமா அப்படிங்கிறது இந்த C1 C2. ஸோ மேக்ஸிமமா மினிமமா மேக்ஸா மினிமமா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபர்ஸ்டோட டெரிவேட்டிவ் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ இன்டர்வல்ஸ் கண்டுபிடிப்பீங்க இல்லையா? ஸோ இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை வச்சு இன்டர்வல்ஸ் கண்டுபிடிச்சு அந்த இன்டர்வல்ல f dash of x பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கான்னு பார்ப்பீங்க. ஸோ பாசிட்டிவ் டு நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது மேக்ஸிமம். நெகட்டிவ் டு பாசிட்டிவா இருக்கு ஸோ அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னவாயிடும்? அது கிராஸ் பண்ண அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணும் போது ஸோ ஸ்லோப் வந்து பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவா மாறிச்சு அப்படின்னா ஸோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ், அதாவது இதோட ஸ்லோப் இங்கே பாசிட்டிவா இருக்கா? ஸோ பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவா மாறிச்சு அப்படின்னா இது மேக்ஸிமம். நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவா மாறிச்சு அப்படின்னா இட்ஸ் மினிமம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை விட ஈஸியா செகண்டோட டெரிவேட்டிவ்ல எப்படி கண்டுபிடிச்சிடலாம்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அந்த வேல்யூ அந்த எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ்ல நம்ம C1 சப்ஸ்டியூட் பண்றோம். C1 greater than 0வா இருந்துச்சு அப்படின்னா C1 is minimum. So f double dash of C2. So இதுவே அது வந்து less than 0வா இருந்துச்சு அப்படின்னா C2 அப்படிங்கிறது அந்த x வேல்யூ என்னவா இருக்கு? is அது நம்ம இது இப்படி எழுதுறத விட இந்த C1 f of x has இது என்னன்னு சொல்லிட்டேன்? C1 இடத்துல greater than f double dash of C1 வந்து greater than 0 வந்துச்சுன்னா மினிமமா f of s as minimum at x is equal to C1 இப்படி எழுதிக்கிட்டா கரெக்டா இருக்கும். C1 is minimum எழுதுனா இட்ஸ் மீனிங்லெஸ். சரியா? ஸோ f of x-க்கு மினிமம் இருக்கும் at x is equal to C1ல. ஸோ இதுவே f of x-க்கு மேக்ஸிமமா இருக்கணும்னா f double dash of C3 ஓட வேல்யூ மேக்ஸிமமா இருக்கணும். மேக்ஸிமம் at x is equal to C2ல. சரியா? ஃபைன். This is how you solve. சரி, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? So we want to find the local extremum. So அது மேக்ஸிமமா மினிமமாவும் கண்டுபிடிக்கணும். So f of x கொடுத்திருக்கிறது என்ன? x to the power 4 plus 32x ன்னு இருக்கா? So what is f double dash of x நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? So கண்டுபிடிக்கணும். So அதே மாதிரி we want to find critical points. First of all critical points கண்டுபிடிக்கணும்னா f dash of x கண்டுபிடிக்கணும். That is equal to 4x to the power 3 plus 32. Okay?
4x to the power 3 plus 32. 4x to the power 3 plus 32 is equal to 0 போடணுமா? So ஏன் f double dash of x is equal to 0 போடணும் இல்லையா? Yes, அப்பதான் நமக்கு critical point கிடைக்கும். So 4 ஆல divide பண்ணீங்கன்னா what you get? x cube plus what you get? 8 is equal to 0. x cube is equal to minus. So wait a second. இதை நம்ம எப்படி எழுதலாம்? x plus 2. இது எப்படி இருக்கு? x cube plus what? 2 cube is equal to 0. Next stepல x minus x plus 2. x cube plus 2 cube ஓட formula. x square minus x plus 1 equals to 0 னு வருமா? Yes or no? Formula correct ஆ? இல்ல. So இங்க 2 square னு இருக்கா? So let me write it correctly. So இங்க நான் ஒரு மிஸ் பண்ணிட்டேன். ஒரே நிமிஷம். Minus வெறுமனே you will be getting 2x. Okay? So plus 4. So that is equals to 0. So இது equal to 0 பண்ணா actually இதுக்கு imaginary roots தான் வரும். So அதனால x is equal to minus 2 னு வந்துருமா? So இதுதான் நமக்கு critical point. Okay. So critical point கண்டுபிடிச்சிட்டோம். x is equal to minus 2 is the critical point. Critical point of f of x. சரியா? So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, so we want to find the local extrema. So இது மினிமமா மேக்ஸிமமான்னு கண்டுபிடிக்கணும். So அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? So இதுதான் வந்து local extremum. So இது மினிமமா மேக்ஸிமமான்னு பார்க்கலாம். So நம்ம என்ன பண்ணிக்கலாம்? Yes, we want to find f double dash of x. So that is equal to 12x ன்னு வருமா? 12x square. 12x square. So f double dash of x இருக்க வேண்டிய இடத்துல minus 2 substitute பண்றீங்க. So என்ன வரும்? 12 into minus 2 square. So that this is actually greater than 0. Correct? So இது greater than 0 வா இருக்கறனால, so what it is? This x is equal to 2 இருக்கு இல்லையா? f of x அது வந்து maximumல தான் minimumல தான் occur ஆகும். Greater than 0 னு இருக்கு. So f of x has minimum value at x is equal to minus 2. சரியா? So அப்போ f of minus 2 value என்ன? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. 16 plus 32 into minus 2. So it is equal to 16 minus 4, 64. So you will be getting minus 48. So this point, what it is? Minus 48 is the local minimum of f of x. Okay. So on the extreme points, extrema தானே கேட்டிருக்காங்க. Extreme point is என்னன்னு எழுதிக்கணும்? So you will be writing it as what? Minus 2 comma minus 48. So this is the answer for this question. சரியா? So இப்படி தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? Local extremum points கண்டுபிடிப்பீங்க. Double dash of x ஓட definition வச்சு. சரியா? So critical point கண்டுபிடிச்சு f double dash x substitute பண்றீங்க. Once அது positive வந்துச்சுன்னா minimum, negative வந்துச்சுன்னா maximum. அவ்வளவுதான். சரியா? இந்த question solve பண்ணிடலாமா? f of x is equal to 4x to the power 6 minus 6x to the power 4. So இதை நம்ம என்ன பண்ண போறோம்? Differentiate பண்ண போறோம். So f dash of x is equal to 24
x to the power 5 minus 24x to the power 3. So இப்போ f dash of x equal to 0 பண்ணி I'm going to find the critical point. So அப்போ 24x to the power 5 minus 24x cube is equal to 0. So இப்போ 24, so wait a minute, 24x to the power 3 common எடுத்தீங்கன்னா what you get? x square minus 1 is equal to 0. So அப்போ x cube, x square minus 1 is equal to 0 na உங்களுக்கு மொத்தம் 3 பாயிண்ட் x is equal to 0 ஒன்று கிடைக்குது. x square minus 1, so plus or minus 1 வருது இல்லையா? ஸோ இது எல்லாமே என்னது? எஸ், critical points. இப்போ நம்ம என்ன ஃபிகர் அவுட் பண்ண போறோம்னா, ஸோ கொடுத்திருக்கிறது பாலினாமியல், இட் இஸ் டிஃபைன்டு எவ்ரிவேர் ஆன் த நம்பர் லைன். ஸோ இங்கே -1 0 1. ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இதில் எது மேக்ஸிமம் எது மினிமம்னு கண்டுபிடிக்கணும், ரைட்டா? ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணிக்கலாம், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் நான் கண்டுபிடிக்கணுமா? ஸோ ஃப்ரம் த கிவன் இந்த எக்ஸ்பிரஷனில் இருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாமா? ஸோ என்ன வரும், 24 minus 24, wait a minute, 24 into 5 பண்ணணும். So what you get, 120 x to the power 4 minus 24 into 3, so that is 72 x to the power 2, right? Yes, okay. So now we are going to figure out the values. சரியா? பண்ணிடலாமா? Yes. So இந்த பார்ட்ல நம்ம இப்போ என்ன பண்ணணும், f double dash of x is equal to 0 னு we have to figure out what is f double dash x ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம f double dash of x இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா, so it is 24x square into x square minus, sorry, 5x square. Let me rewrite it. Five x square minus 72x, it is nothing but 3, yeah, x square வெளியே எடுத்தாச்சு இல்லையா? Fine, 3x, fine, 5x square minus 3. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, f double dash of what it is, let me write in the next page. f double dash of x is equal to என்ன values வந்துச்சு, 24x square, 5x square minus 3. Okay, so we have to find எந்தெந்த வேல்யூஸ்க்கு கண்டுபிடிக்கணும், 0 minus 1 plus 1. So f double dash of minus 1க்கு போடலாமா? So what it is, 24 into 5 minus 3, that is equal to 24 into 2, that is equal to 48. So which is greater than 0. So இப்போ என்ன சொல்லலாம், f of x has local minimum at x is equal to -1. So அப்போ f of x function என்ன actually, 4x to the power 6 minus 6x to the power 4. So இங்க -1 substitute பண்ணும்போது என்ன வேல்யூ வருது, so 4 minus 6 which is equal to -2 இல்லையா? So -2 is the local minimum of f of x எந்த பாயிண்ட்ல, at x is equal to -1. சரிங்களா? ஸோ இப்போ f of x, f double dash of 0 வேல்யூ கண்டுபிடிப்போமா? ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு, ஸோ you will be getting 0 only, no, 0 போடும்போது, எஸ். ஸோ அப்போ 0 இது வந்து less than 0 இல்லை, greater than 0 இல்லை. இங்கே என்ன ஆயிடுச்சு, ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் ஃபெயில்ஸ். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் ஆக்சுவலி இங்கே ஃபெயில் ஆகுது இல்லையா? ஃபெயில்ஸ். ஸோ நம்ம எப்படி பண்ணலாம், ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட், ஸோ இங்கே இன்டர்வல் கிரிட்டிக்கல் பாயிண்ட் வச்சு நம்ம எப்படி எழுதியிருக்கோம்,
ஸோ -1 0 1 இல்லையா? ஸோ அப்போ இந்த இன்டர்வல்ல f dash of x ஓட சைன் என்ன, இந்த இன்டர்வல்ல f dash of x ஓட சைன் என்னன்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ அப்போ இன்டர்வல் என்ன, -1, 0 0, 1. ஸோ இங்க f dash of x ஓட சைன் பார்க்கணும் இல்லையா? ஸோ வாட் இஸ் f dash of x? f dash of x is equal to, முன்னாடி இல்லை என்ன வந்தது நமக்கு, 24x³ into x square minus 1. ஓகே ஃபைன். ஸோ இங்கே நெகட்டிவ்ல ஒரு வேல்யூ எடுக்கிறேன், -1க்கும் 0க்கும் நடுவில். ஸோ அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா this is always பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், பாசிட்டிவ் இன்சு பாசிட்டிவ் இஸ் நெகட்டிவ். ஸோ சாரி பாசிட்டிவ் இங்கேயும் வந்து நெகட்டிவ், இங்கேயும் நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் இன்டூ நெகட்டிவ் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ் இல்லையா? இங்கே பாசிட்டிவ். ஸோ இந்த இடத்துல ஸோ ஹியர் இட் இஸ் நெகட்டிவ். ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவ்னு வரும். ஸோ இட் இஸ் நெகட்டிவ்னு. ஸோ இந்த இடத்துல f dash of x ஓட சைன் வந்து நெகட்டிவ். ஸோ அப்போ பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் வருது. அப்போ 0 x is equal to 0ல தான் என்ன நடக்க போகுது, f of x பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்னா இட்ஸ் லோக்கல் மேக்ஸிமம் இல்லையா? ஸோ லோக்கல் மேக்ஸிமம் அட் x is equal to 0ல. ஸோ அப்போ x is equal to 0ல என்ன வேல்யூ வருதுன்னு பார்ப்போமா? ஸோ f of x வேல்யூ, f of 0 ஓட வேல்யூ 0 தான். ஸோ அப்போ 0 இஸ் த லோக்கல் மேக்ஸிமம் ஆஃப் f of x. சரியா? ஸோ தென் at x is equal to 0. லாஸ்ட் f double dash of x ஓட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, -1 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, இப்போ +1 சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? ஸோ +1 சப்ஸ்டியூட் பண்ண இங்க என்ன வரும் நமக்கு, 24 ஓகே 5 minus 3 அதே தான் வருது, இட்ஸ் 48. ஸோ இதுவுமே என்னது greater than 0. ஸோ f of x has local minimum at x is equal to 1. So f of 1 ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, so you will be getting, so function எங்க, yes 4 into 1 minus 6 into 1, so that is equal to 4 minus 6 is equal to -2. So -2 is the local minimum of f of x at x is equal to 1. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து எனது மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூஸ் கண்டுபிடிப்பீங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +1ல மினிமம் அக்கன் ஆகுது, அது ரெண்டு மினிமம் வேல்யூமே -2 தான். ஸோ மேக்ஸிமம் லோக்கல் மேக்ஸிமம் எங்கே, 0. ஸோ லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ 0 எந்த பாயிண்ட்ல, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ல. ஸோ இப்படி தான் அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்குறோம், எக்ஸாம்பிள் 7.61. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்துடலாமா? ஸோ லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ இங்கே ஃபங்க்ஷன் ஆக்சுவலி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கமா ஒய்ல கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் x² y² இருக்கா? ஸோ இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ ஆன் த லைன், இந்த லைன்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இங்கிருந்து y வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? ஸோ x plus y is equal to 10. ஸோ ஐ கேன் ரைட் y is equal to 10 minus x. Fine. So we have to substitute it. F of x is equal to x² into, so what is y? 10 minus x the whole square. So இங்க என்ன ஆகும்? So we are writing f of x function as x into x² into 10 minus x the whole square. So இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Local minima and maximum. So second derivative test தான் யூஸ் பண்ண போறேன். So first critical points கண்டுபிடிச்சிடலாமா? So differentiate பண்றேன், uv-ல differentiate பண்ணுவேன். So what it is, 2x into 10x minus x the whole square plus x² into, so what it is, 2 into 10 minus x பவர்ல 1 வந்துரும். So இங்க into -1 வருமா? Fine. So what it is, 2x காமனா எடுத்துடலாம் இல்லையா? 2x காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா 2x இல்லை, நான் இப்போ இன்னொரு ஸ்டெப் இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறேன். ஸோ இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இந்த ஆர்டரை நான் மாற்றி எழுதிக்கலாம், x minus 10 கூட எழுதிக்கலாம், the whole square ப்ளஸ். ஸோ இங்கே என்ன வரும், ப்ளஸுக்கு பதிலாக ப்ளஸ் 2x². ஸோ இந்த மைனஸ் இது கூட மல்டிப்ளை பண்ணனா ஸோ x minus 10 வந்துருமா? ஸோ இப்போ x minus 10 நான் காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ தட் இஸ், let me take 2x, x minus 10 காமனாக எடுத்தேன்னா what is remaining,
இங்க x minus 10 இருக்கும். So plus x இருக்குமா? So you will be getting 2x into x minus 10 into, so 2x minus 10 ன்னு வருமா? So இங்க என்ன வந்துரும்? 2x into, so x minus 10, இங்க 2 காமனா எடுத்தீங்கன்னா, so x minus 5 ன்னு வருமா? So you will be getting 4x, x minus 10 into x minus 5. So next page la அதை solve பண்ணலாமா? So f dash of x is equal to 4x into, so we want to find the critical point இல்லையா? So critical point கண்டுபிடிக்கணும்னா this is equal to 0 பண்ணுமா? f dash of x equals to 0 பண்ணீங்கன்னா, so 4x into x minus 5 into x minus 10 is equal to 0. So x values என்னென்ன கிடைக்குது? 0, 5 and 10. So இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்? f of 0 value. So இப்போ நம்ம second ஓட derivative critical points கண்டுபிடிச்சிட்டோம். இது maximum minimum கண்டுபிடிக்கிறதுக்கு f double dash of x substitute பண்ணும். So f dash of x இதுதானே. So இங்க இருந்து நம்ம substitute பண்ணனும்னா first of all f dash of x நான் simplify பண்ணிக்கிறேன். f dash of x simplify பண்றேன் அப்படினா what you get? 4 into x square minus 5x. This one into x minus 10. So இப்போ which is equal to 4 into x square minus 5x. இதை multiply பண்ணி எழுதிக்கலாமா? x to the power 3 minus 10x square minus 5x square plus 50x. So 4 multiply பண்ணீங்கன்னா 4x cube minus 40, இது ரெண்டுத்தையும் plus பண்ணீங்கன்னா it's 15. 15 into 4 is 60, right? So 60 x square plus 50 into 4. 5 4s are 20, 200. 20, 200x. இல்லையா? Fine. So இப்போ f double dash of x கண்டுபிடிக்கிறது easy, right? Which is equal to. So இப்போ நம்ம இதை solve பண்ண போறோம். So 12x squared minus 120x plus 200. இல்லையா? So what is இதுதான் வந்து f double dash of x ஓட value. So f double dash of x க்கு என்னென்ன value? 0 substitute பண்ணி பாருங்க. So இங்க என்ன கிடைக்குது? பாசிட்டிவ்ல வருதா நெகட்டிவ்ல வருதான்னு. So இங்க என்ன கிடைக்கும் நமக்கு? வெறும் 200 கிடைக்கும், right? Which is greater than 0. So அப்போ f of x has local minimum at x is equal to 0 இல்லையா? So function என்ன? f of x actually இங்க என்னது? x square 10 minus x the whole square. So அப்போ இங்க f of x, f of 0 ஓட value என்ன? 0. So 0 is local minimum இல்லையா? Local minimum of f of x at x is equal to 0, right? So இதே மாதிரி f double dash of 5 கண்டுபிடிக்கணும். So f double dash of 5 is equal to 12 into 5. 5 5s are 25. Okay, 12 into 25 minus 120 into 5 plus 200. So இப்போ நம்ம இதுக்கு values கண்டுபிடிக்கணும். So calculate பண்ணலாம். So let me calculate. So என்ன பண்ணணும்? 12 into 25. So that is 300, right? So 300 minus 12, 120 into 5. So that is 600. Okay, plus 200. That is equal to minus 100, which is negative. So அப்போ f of x as local maximum at x is equal to 5. So இப்போ f of 5 ஓட value என்ன? 5 இங்க substitute பண்ணும்போது 25 into 25, that is 625 is local maximum of f of x at x is equal to 5. Okay, so then f double dash of 0 முடிச்சாச்சு.
இப்போ வேற என்ன 10 ஸோ 10 is equal to into 100 minus 120 into 10 plus 200. So you will be getting 200. 200 என்னது actually greater than 0. So அப்போ f of x has local minimum at x is equal to 10 இல்லையா? So f of 10 is equal to 0. This is local maximum of f of x at x is equal to 10. Okay, so this is the answer. Fine. So இப்படி தான் நம்ம இந்த क्वेश्चंस எல்லாம் சால்வ் பண்ணுவோம். இந்த பர்టిక్యులர் செஷன்ல நம்ம எக்ஸசைஸ் 10. I guess 7.7 சாரி எக்ஸசைஸ் 7.7ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஸோ ஒண்ணுமே இல்லை, இதுல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவை எப்படி வந்து அப்ளை பண்றது. ஸோ செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ல அதோட செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வச்சுட்டு ஸோ அதோட இன்டர்வல்ஸ்ல அது நெகட்டிவா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு, ஈக்குவல் டு 0வா இருக்கு அப்படின்னா என்ன ஐடியா. ஸோ இது ஈக்குவல் டு 0வா இருக்குன்னா எக்ஸுக்கு சில பாயிண்ட்ஸ் வரும் இல்லையா, அதெல்லாம் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஸோ அது கான்கேவ் அப்வர்டா டவுன்வர்டா டிட்டர்மைன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அது கான்கேவிட்டி சேஞ்ச் ஆகும்போது அப்வர்ட்ல இருந்து டவுன்வர்ட்ல சேஞ்ச் ஆகும்போது அந்த பாயிண்ட் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்வர்டையும் ஸோ அதே மாதிரி லோக்கல் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ், அதாவது ஸோ லோக்கல் மேக்ஸிமா அண்ட் மினிமாவை செகண்டோட டெரிவேட்டிவ்ல எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் பத்தி நம்ம ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணோம் இந்த செஷன்ல, ரைட். ஸோ இதே மாதிரி தான் நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளமும் சால்வ் பண்ண போறோம். ஸோ இந்த செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ உங்க கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செஷன்ல எக்ஸசைஸ் 7.7 சால்வ் பண்ணலாம். ஸோ நான் இன்னொரு பிளான்லயும் இருக்கு. ஸோ உங்களுக்காக ஒன் ஷார்ட் வீடியோல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே 12th ஸ்டாண்டர்டுக்கு சாப்டர் வைஸ் போடலான் இருக்கேன், சரியா. ஸோ அதுவுமே கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன், கீப் ஆன் லேர்னிங். ஸோ அது இந்த மந்த்குள்ள நம்ம முடிச்சிடலாம். ஸோ see you all in the next interesting class. Thank you all. See you all. Tata, bye bye.